இரண்டாவதாக மதீனா முனவருடைய ஹுத்பா, அந்த ஹுத்பாவை ஷேக் ஹாலித் முஹன்னா ஹஃபிதஹு தந்தார்கள். அதாவது மஸ்ஜிதுகள் அதை புனர்நிர்மாணம் செய்வதும் கட்டுவதும் அதை கொண்டு பேண வேண்டிய ஒழுக்கங்களும் அதை மதிக்க வேண்டிய முறைகளும் ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால் அல்லாஹ்வியார்களே மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய பூமியில் வீடுகள் நிலங்களிலும் அல்லாஹ் விருப்பமான நிலங்கள் இடங்கள் மஸ்ஜிதுகளாகும், அல்லாஹ் வெறுப்பானவைகள் சந்தைகளாகும் பஜார்களாகும் என்று சொல்லி அந்த ஹதீஸ் குறித்து சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த ஹதீஸை முன்வைத்து விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டடங்களை மஸ்ஜிதுகளை கட்டுமாறும் அதை பாதுகாக்குமாறும் தன்னுடைய குர்ஆனில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறான். அதை அல்லாஹ் திக்ர் செய்யக்கூடிய இடங்களாக மாற்ற வேண்டும் என்பது தஸ்பீஹ் செய்யக்கூடிய அல்லாஹ் மதிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மாளிகை மஸ்ஜிதுடைய அல்லாஹ் அதை உயர்த்தி கட்டுவதற்கும் அதில் அல்லாஹ்வுடைய பெயர் ஞாபகம் செய்யப்படுவதற்கும் அல்லாஹ் அனுமதி அளித்துள்ளான், ஏவியுள்ளான். அதிலே காலை மாலை சில மனிதர்கள் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு அவருடைய வியாபாரம் அவருடைய கொடுக்கல் வாங்கல் வணிகங்களோ அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை விட்டு அவர்களை திசை திருப்பாது, பராக்காக்காது, தொழுகை விட்டு பராக்காக்காது, ஜக்காத்து கொடுப்பதை விட்டு பராக்காக்காது. அவர்கள் பார்வைகள் எல்லாம் தட்டு தடுமாறுகின்ற புரளுகின்ற அந்த நாளில் உள்ளங்கள் எல்லாம் தடுமாறுகின்ற புரளுகின்ற நாளை அஞ்சு கொண்டிருப்பார்கள், அஞ்சு வணக்கம் பெறுவார்கள். அதன் மூலம் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்கள் செய்த அமல்களை ஒரு சிறந்த கூலி வழங்குவதற்கும் அவர்களுக்கு மேலதிகமான பாக்கியங்களை கிருபைகளை அருட்பாக்கியங்களை வழங்குவதற்கும் அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் நாடியவர்களுக்கு கணக்கென்று வாழ்வாதாரங்களை கொடுப்பான். சூரா 136-38 வசனங்களை அவருக்கு ஓதுவிட்டு பொதுவாக சில மனிதர்கள் அதை பிறந்தமான அமல்களை செழிப்பாக்குவார்கள். இப்போ 5 நேரம் தொழுகையில் 4 காலை மாலை அதில் பேணி பாதுகாப்பு தொழுவார்கள். அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தன்மீதுள்ள கடமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுக்கு வந்து செல்கின்றவர்களுக்கு ஈமானை கொண்டு சாட்சி சொல்லியிருக்கிறான். அதே போன்று அதே ஒரு முஃமின் தான் எப்பொழுதுமே மறுமை அஞ்சியவனாக மஸ்ஜிதை பேணி பாதுகாப்பான், ரஹ்மத்தை ஆதரவு வைத்து அல்லாஹ்வுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அதாவது மஸ்ஜிதை அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை புனர்நிர்மாணம் அமல்களை செழிப்பாக்கூடியவர்கள் புனர்நிர்மாணம் செய்வர்கள் நிர்வாகம் செய்வர்கள் அனைவரும் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்கள் மறுமையில் ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் தொழுகை நாடக்கூடியவர்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்கள் அதுவும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் அஞ்சாத இப்படிப்பட்ட மக்கள் தான் மஸ்ஜிதை செழிப்பாக்குவார்கள். அமல்கள் மூலம் கட்டிடங்களை உருவாக்குவார்கள், பராமரிப்பு செய்வார்கள். அல்லாஹ் அதாவது இவர்கள் நேர்வழி பெற்றவர்களில் ஆகுவதற்கு மிக நெருக்கமானவர்கள். ஒரு முஸ்லிம் எப்பொழுதுமே மஸ்ஜித் பக்கம் ஆசாரமுடன் இருக்கிறான், அவருடைய உள்ளம் எப்பொழுதும் பக்கம் சாய்ந்ததாக இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி கூறிய நன்மாராயம் அவருக்கு அது உள்ளத்திலே சிந்தனை வரும் பொழுதெல்லாம், அதாவது யார் மஸ்ஜித் காலை அலை மாலை செல்வாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு விருந்து பிரசாரத்தை ஏற்பாடு செய்கிறார். ஒவ்வொரு தடவை போய் வரும் பொழுதும் காலையிலும் மாலை எத்தனை தடவை போய் வந்தாலும் ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக போய் வருகிறார். ஒரு முஸ்லிம் ரப்பை திக்ர் செய்வதன் மூலம் குர்ஆனை ஓதுவதன் மூலம் ஃபர்லை நிறைவேற்றுவதன் மூலம் அதிகமான நஃபில் தொழுகை செய்வதன் மூலம் பிரயோசனமான மார்க்க கல்விகளை சிறந்த கல்விகளை கற்பதன் மூலம் எல்லாமே இந்த மஸ்ஜிதுகளை அவன் செழிப்பாக்குவான். அதுக்காகத்தான் கட்டப்பட்டுள்ளன. அது பொதுவாக வீணான பேச்சுக்களை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டியது, வீணான செயல்களை விட்டும் பராக்குகளை விட்டும் வீண் கேள்விகளை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டியது மஸ்ஜித். இமாம் கண்ணியமான தாபி ஈசாயி முஸ்லிம்கள் சொல்வார்கள், யார் மஸ்ஜிதிலே அமர்ந்திருப்பாரோ அவர் ரப்புடைய சபையில் அமர்ந்திருப்பார், ரப்போடு சேர்ந்து அமர்ந்திருப்பது போன்று, அதாவது ரப்போடு இறுக்கமாக இருக்கிறார். எனவே அவர் அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற பொழுது அவர் நல்லதே பேச வேண்டும், நல்லதே பேச வேண்டும். மஸ்ஜிதில் அல்லாஹ் அமர்ந்திருப்பதற்கு ரப்பை திக்ர் செய்வதற்காக வேண்டி மலக்கும் அவரை சொல்கிறார்கள், ரஹ்மத் அவர் மூடிக்கொள்கிறது, சக்கீனத் என்ற மன அமைதி அவருக்கு இறங்குகிறது, அல்லாஹ் தன்னிடம் உள்ளவர்களிடம் அவரை பிரஸ்தாபிக்கிறான் என்ற ஹதீஸுடைய கருத்தை சொல்லிவிட்டு, யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது போய் எங்கு சென்றாலும் மஸ்ஜிதோடு உள்ளம் தொடர்புள்ளவர், மஸ்ஜிதோடு உள்ளம் லைப்புள்ளவர் கியாமத் நாளில் எந்த நிழலும் இல்லாத பொழுது அல்லாஹ் அர்ஷைக்கு நிழல் கொடுக்கக்கூடிய மஹ்ஷர் நிழல் பெறக்கூடிய கூட்டத்தில் ஆகிவிடுவார். அதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே மஸ்ஜிதுக்கு சென்று வரக்கூடியவர் உண்மையிலே ஒவ்வொரு அந்தஸ்து அவருக்கு ஏற்றப்படுகிறது, பாவம் மன்னிக்கப்படுகிறது, மலக்குமா அவருக்கு இஸ்திக்ஃபார் துஆ செய்கிறார்கள். அதே போன்று மஸ்ஜிதில் தங்கியிருந்து தொழுகை எதிர்பார்த்திருப்பவர் தொழுது கொண்டிருப்பவருடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறார். அது சிறந்த அந்த இப்படி சிறப்பு அறிவுறுடைய பல ஹதீஸ்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றிருக்கிறது. மனிதர் ஜமாஅத்தோடு தொழுவது அவருடைய வீட்டில் தொழுவதை விட அவருடைய கடைத்தரவு பஜார்களை தொழுவதை விட 25 மடங்கு சிறந்தது. அதே போன்று அவர் உதவி செய்துவிட்டு அழகான முறையில் உதவி செய்துவிட்டு மஸ்ஜிதுக்கு நடந்து செல்கிறார். அவருடைய நோக்கம் தொழுவதுதான், தொழுகை தான் அவர் வெளியாவதற்கான நோக்கம் என்றால் அவர் ஒவ்வொரு 8 எடுத்து காலம் பண்ணால் அவருடைய அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, ஒவ்வொரு 8க்கு ஒரு அந்தஸ்து உயர்த்தப்பட்டு ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. அவர் தொழுதால் மலக்குமார்கள் அவருக்கு துஆ செய்து இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருப்பார்கள். தொழும் காலமெல்லாம் தொழும் இடத்தில் இருக்கும் காலமெல்லாம்
அல்லாஹ் ஸல்லி அலைஹி ரஹ்மத் செய்வாயாக, அல்லாஹ் மர்ஹம் அவருக்கு அருள் புரிவாயாக. அதே போன்று அந்த துஆவை செய்து ஸல்லி அலைஹி அல்லாஹ் மர்ஹம் துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். அவர் தொழுகையில் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையுடைய இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையில் இருப்பது போன்று. மூமின்களே பொதுவாக மஸ்ஜிதிலே இஸ்லாத்துக்கு மிகவும் மதிப்பு மரியாதை மஸ்ஜிதில் இருப்பதனால், அல்லாஹ் அதை நேசிப்பதனால், அதை எல்லாம் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கு கண்ணியப்படுத்துவதனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரங்களாலே தன்னுடைய மஸ்ஜிதை கட்டுகின்ற பணியை பொறுப்பேற்று செய்தார்கள். தான் கட்டுமான பணியை ஈடுபட்டார்கள். சஹாபாக்கள் அதற்கு உதவி செய்தார்கள். மஸ்ஜித் குபாவை கட்டும் பொழுது, மஸ்ஜித் நபவியை கட்டும் பொழுது, இப்படி மஸ்ஜிதிலும் தன்னுடைய கட்டுமான பணிகளை பங்கெடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மிகவும் மகத்தான் நல்ல கூலியில் இருப்பதாக வாக்களித்தார்கள். பிரமாண்டமான கூலி கிடைப்பதாக வாக்களித்தார்கள். அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக இடம்பெற்ற ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கிறது. அமீர் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி கேட்டேன், அல்லாஹ்வுடைய திருப்தியினால் ஒரு மஸ்ஜித் யார் கட்டுவார், அல்லாஹ் அவருக்கு அதை போன்று சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டுகிறான். சந்தேகம் அறிவார்கள் மஸ்ஜிதுகள் சாலிஹீன்கள் ஓய்வெடுக்கும் இடமாக இருக்கிறது, மூமின்கள் சந்தித்துக் கொள்ளக்கூடிய இடமாக இருக்கிறது. அபூபக்கர் ஹவ்வான் அஹ்மத் சொல்கிறார்கள், மஸ்ஜிதுகள் சங்கையாளர்களுடைய சபைகள், சங்கையாளர்கள் சேர்ந்து அமரும் சபை மஸ்ஜிதில் தான் சங்கையாளர்கள் உட்கார்வார்கள். மஸ்ஜித் அல்லது அடியார்களே பொதுவாக பெரும் இஸ்லாத்துடைய நோக்கம் நிறைவேறுகிறது. அதான் நிலை இஸ்லாமிய சகோதரத்துவம். ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீம் சகோதரர் சந்திக்கிறார், சந்தோஷத்தோடு சிரித்த முகத்தோடு சந்திக்கிறார், அவருக்கு சலாம் சொல்லுகிறார். அவருடைய அன்பு பாசம் கருணைகளை அவர் மிகைக்க வைப்பதற்காக வேண்டி, அதை கூட்டிக் கொள்வதற்காக வேண்டி, ஒற்றுமையை கூட்டிக் கொள்வதற்கான சலாம் சொல்கிறார், நிலைமைகளை விசாரிக்கிறார். சிலருடைய நிலைமையை விசாரித்து நன்மையான காரியங்கள் தக்குவத விடயங்களில் சார்ந்த விடயங்களை உதவி செய்து கொள்கிறார்கள். அதை ஒருவருக்கு நல்லதை ஏவிக்கொள்வார்கள், பொறுமையை ஏவிக்கொள்வார்கள். அது உண்மையிலே மஸ்ஜித் கட்டப்பட்ட உன்னதமான நோக்கங்களில் உள்ளது. அதே போன்று மஸ்ஜித் கட்டப்படுவதற்கான பரவான காரணங்களில் நோக்கங்கள் உண்டு. முஸ்லிம்களை பொதுவாக மஸ்ஜிதுகள் அது அல்லாஹ்வுடைய வீடுகள், அது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த தான் அது கட்டப்படுகிறது. அதில் ஒழுக்கங்களை போனது கட்டாயம். அல்லாஹ்வோட ஒழுக்கமாக நடப்பதற்கு சம்பந்தம் மஸ்ஜித் ஒழுக்கமானது உள்ளது. யார் அதில் நின்று வழங்குவாரோ உண்மையிலே நின்றால் பேச நின்றாலும் நல்லதை பேசுவார், நல்லதை செய்வார். அதே போன்று அவர் மறுமையுடைய நோக்கம், மறுமையுடைய அமல் தான் நோக்கமாக இருக்கும். இனிமேல் அனைத்து விடயங்களையும் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தெரிந்து கொள்வார். அதே போன்று அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தடையும் வந்திருக்கிற வியாபாரம் கொடுக்காமல் செய்ய வேண்டாம் என்று, வருமானங்கள் ஈட்டக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அங்கே இடம்பெறக்கூடாது. அதேபோல் மக்களுடைய மானம் மரியாதைகள் போகக்கூடிய பேச்சுகள் ஈடுபடக்கூடாது, குறைகள் பேசக்கூடாது, சத்தங்களை உயர்த்தக்கூடாது, வெளித்திருப்பி சிரிக்கக்கூடாது, கூச்ச சத்தம் போடக்கூடாது, வீண் விவாதங்கள் புரியக்கூடாது, கேள்வி நிலைமைகளை பற்றி அளவுக்கு அதிகமான துனியாவுடைய விஷயங்களை பற்றி கேட்டுக்கொள்ளக்கூடாது. போன்ற பொதுவான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஹுத்பாவை இஸ்திக்பாரோடு முடித்துவிட்டு, இரண்டாவது ஹுத்பாவில் அந்த தக்குவதற்கு பின்னால் உண்மையில் மஸ்ஜிதில் மிக பேணப்பட வேண்டிய கட்டாயமான ஒழுக்கம்தான். அது நிலையும் பொழுது எப்படி அல்லாஹ்வுடைய அருளை கிருபை நாடியவர்களாக நிலைய வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணக்கம் புரியக்கூடாது, யாரிடம் துஆ கேட்கக்கூடாது. மஸ்ஜித் அல்லாஹ்வுக்குரியது, அதில் வேறு அல்லாஹ்வோட சேர்த்து வேறு யாரையும் அழைக்கக்கூடாது, வணங்கக்கூடாது. ஜென் 18 தேவையினார்கள் அல்லாஹ்வின் மனதை தேட வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை நாட வேண்டும், அல்லாஹ்விடமிருந்து தான் தேவைகள் நிறைவேற்றுமாறு வேண்ட வேண்டும். மூமின்களே பொதுவாக மஸ்ஜிதை உயர்த்தி கட்டுவது செய்வது, மஸ்ஜிதை சுத்தப்படுத்துவது, மஸ்ஜிதை தூய்மைப்படுத்துவது, அழுக்குகளை விட்டும் அதை நல்ல முறையில் களிமண் போட்ட சிமெண்டுகள் போட்டு நாங்கள் கட்டுவது போன்று புனர் நிர்மாணம் செய்வது. அதில் ஒரு அழுக்கை கண்டால் அதை அகற்ற வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். அப்துல்லா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது மஸ்ஜித் கிப்லாவுடைய பகுதியில் அதாவது துப்பிய தலியை கண்டார்கள். தன்னுடைய கையால் காய்ந்திருந்த சிறந்தவர்கள் எடுத்து வீசிவிட்டு ஆத்திரப்பட்டார்கள், கோவப்பட்டார்கள். சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தொழுகையில் இருந்தால் அல்லாஹ் உனக்கு முன்னால் அல்லாஹ் இருக்கிறார், எனவே மஸ்ஜித் தொழும் பொழுது முகப்பக்கம் துப்ப வேண்டாம் என்று சொன்னார்கள். இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், பொதுவாக மஸ்ஜிதிலே குப்பை கூடங்களை பொறுக்குவது, அழுக்குகளை ஆற்றுவதற்கிறது கண்ணியமான செயல். ஏன் தெரியுமா? அது இஸ்லாத்துடைய ஒழுக்கங்களை புரிந்தவர் அதை செய்வதை வெறுக்க மாட்டார். அதே போன்று மஸ்ஜிதிலே குறிப்பாக அழுக்கள் இருக்கின்ற பொழுது அதை எடுப்பது மிக உன்னதமான ஒரு அமல். முஸ்லிம்கள் மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய வீடுகள், மலக்குமாரக்கூடிய இடம், எனவே வெறுக்கத்தக்க வாடைகளை விட்டு பாதுகாக்கணும். அதாவது பூண்டு வெள்ளை போடுதல், புகைப்பிடிப்பது, இப்படியான விடயங்களை விட்டு புகைத்தல் போன்ற துர்வாடைகள் வரக்கூடிய விடயங்களை அங்கு நாங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. மஸ்ஜிதில் பாதுகாக்கப்பட வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு, பொதுவாக மஸ்ஜிதில் அடிக்கடி சிலர் உண்மையிலே ரப்பிடத்திலே தான் தூதுவராக
ஒரு விருந்தாளியாக வருகிற உணர்வை மேற்கொள்ள வேண்டும். தன்னுடைய ரப்பை முனாஜா செய்வதற்காக சிந்தனை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அழகான முறை நல்ல ஆடை, சுத்தமான ஆடை, அழகான ஆடை அணியோடு மனம் பூசி வர வேண்டும். எப்பொழுதும் மஸ்ஜித் சுத்தத்தை, தன்னுடைய ஆடை சுத்தம், வாய் சுத்தம், அதே போல் மக்களுக்கு தீங்கிழைக்கூடிய எந்த விடயங்களையும் துருவாடைகளையும் அவர் எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. மக்களுக்கு நிம்மதியை கிடைக்கின்ற தொந்தரவு செய்வதையும் அந்த மஸ்ஜிதை செய்யக்கூடாது. மலக்குமார்களும் ஆதமுடைய மக்கள் மனிதர்கள் தொந்தரவு அடைவதை கொண்டு தொந்தரவு அடைகிறார்கள். எனவே நாங்கள் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று துருவாடைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், சுத்தமாக மனமாக வர வேண்டும். ஈமான் சகோதரர்களே, இந்த மாதம் கண்ணியமான ஒரு மாதம், புனிதமான மாதம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இணைந்த ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் சொல்லும் அதிலே சிறந்த ஒரு நோன்பு தான் ரமதான் ஆஷூரா, அதாவது 10வது முஹர்ரம் 10வது நோன்பு, நாளுடைய நோன்பு ஆஷூரா. ரமதான் மாதத்துக்கு பின்னர் நோன்பு நோக்க சிறந்த மாதம் நீங்கள் முஹர்ரம் என்று கூப்பிடும் அழைக்கும் மாதமாகும் என்று சொன்னார்கள். அதேபோல் 10ஆம் நாள் நோன்பு ஆஷூரா நோன்பு சொன்னா கட்டாயமான சுன்னத். அபு கத்தாதா ஆஷூராப்பட்டவர் கேட்டார், சொன்னார்கள் எல்லாவிடத்திலும் நான் ஆதரவு வைக்கிறேன், சென்ற பாவங்களுடைய வருடங்களுடைய பாவங்களை மன்னிக்க காரணமாக அமையும், குற்றப்பரிமாக அமையும் என்று. எனவே ஒரு வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படுவது நம்பும். அதேபோல் நல்ல அடியார்களே பொதுவாக சிறப்பை பூர்த்தியாக அடைவது, கூலியை பூர்த்தி அடைவது ஒரு நாள் முன்னால் பின்னால் பிடித்துக் கொள்வது. நாங்கள் இன்று வெள்ளிக்கிழமை நோன்பு எடுக்கிறோம், நேற்று நோட்டிருக்கொண்டால் நாளை நோட்டுக்க வேண்டும் இல்லாவிட்டால். என் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் உறுதி கொண்டார்கள், அடுத்த வருடம் நான் ஹயாத்தோடு இருந்தேன், 9ஆம் நாளை சேர்த்து நோட்பேன். நபியர்கள் ஹயாத்தோடு இருக்கவில்லை. அந்த ஹதீஸ் படி நபியர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் அதுக்கு முன்னால். அதாவது அடியார்கள் இந்த காலங்களை நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆயுளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதிகமாக துஆக்களில் படுங்கள். நோன்பு எடுக்கும் பொழுது துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்துக்கு உடன்படுங்கள், அதிகமாக ஸலவாத் ஸலாம் சொல்லுங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது, என்னை தொடர்பு சஹாபாக்கள் மீதும் என்று சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் ஹாலித் முஹன் ஹஃபிதத்தன் வஹத்பாக் முற்றுகைகள்